ஃப்ரெண்ட்ஸ், நான் அங்கே இப்போ பேசுகிறேன். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, மதுக்கரை பக்கத்தால் அருணகிரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டுருக்கிறேன். நான், அப்பா, ஃப்ரெண்டு எல்லாமே போயிட்டுருக்கேன். அப்பா பேசினேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசினார். சரிங்களா, நான் வாய்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது சொந்த வாய்ஸ் நான் பேசுகிறேன் இப்போது. சரிங்களா, இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா, கோயம்புத்தூர் மதுக்கரை வரணும். பாலக்காட்டு ரோடு இருக்குது இந்த கோயில். ரொம்ப பிரேசித்த கோயில். தர்மலிங்கேஸ்வரன் வெள்ளிங்கிரிக்கு அடுத்து இந்த கோயில் நல்ல ஃபேமஸான கோயில். நம்ம சிவனுக்கு பார்த்திங்க 3 கையில் வைக்கிற மாதிரி இது ஒரு ஸ்தலம் நடந்துக்குது. அதுங்காட்டி இந்த கோயில் ரொம்ப பிரேசித்த கோயில். நீங்கள் கோயம்புத்தூர் இருந்தால் 13 கிலோமீட்டர் இந்த சைடு, பாலக்காடு இந்த மாதிரி தான் ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தான் வருது. சரிங்களா, இந்த கோயில் நல்ல ஃபேமஸான கோயில். ரோட்டு முன்னாடியே இருக்குது. இப்போ பாதை வேறு நடந்துங்காட்டி சுற்றி மாறி வருது. டூ வீலர் மட்டும் அலோவ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், பஸ்ஸு வர மாதிரி இருந்தால் 3ஆம் நம்பர் 99 48 இந்த மாதிரி பஸ் எல்லாம் வருதுங்க. பாலக்காடு பஸ் எல்லாமே வருது. மதுக்கரை தான் இறக்கி கொடுத்துருவாங்க. இந்த கோயிலை எல்லா நாளும் பூஜை நடந்துருக்குது. மெயினாக திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக கோயிலாக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கள். நல்ல வியூவு, நல்ல வைப்ரேஷன் எல்லாமே நல்லா மாறிங்க. என்னால் கொஞ்சம் பேச முடியாமல் இருக்கிறேன். அதுங்காட்டி கொஞ்சம் அடுத்த வயசு நல்லா போகல, கொஞ்சம் பார்த்துக்குங்க. என் மேலே சேர்ந்துட்டேன். சரிங்களா, கோயில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோயில் சாமி பார்க்கறதுக்கு கொடுக்குறாங்க. அங்கே இது சாமி காட்ட மாட்டேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் இந்த ஊரில் ஏதாச்சும் இந்த கோயில் தான் சொல்லுங்கள், நான் எடுத்து போட்டு வரேன். நன்றி, வணக்கம்.